இப்படி மாய கண்ணன் சொன்ன போது மங்கையான முப்புடாது ஏ பண்டாரம் கோட்டை சிவங்கட்டில் போட்டு வாங்கிருக்க எப்படி கோட்டை தீ பிடிக்கும் எங்களுக்கு ஆயெல்லாம் அழிவு கிடையாது சோஜியத்தை சொல்லி தரியரா முப்படாது கேட்டாலா என் பெருமாள் கோபாலக்கண்ணன் கோட்டைக்குள்ள வந்தாரு 103 லிங்கத்தையும் பார்த்தாரு பாத்துக்கிட்டாரு ஏமா இதான் சிவலிங்கமோ இது இருந்து என் சுவாசியம் பலியாது பகவாலிங்க இருந்ததுன்னா பஞ்சாங்கம் பலியாது கடவுள் இங்க இருந்ததுன்னா கைரேக பலியாது லிங்கத்தை அள்ளி கடலுக்குள்ள போட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே 103 லிங்கத்தையும் 8 பேர் அல்லன ஏமன்னா ஆலையிலேயே உதிர வைக்க முடியாது இந்த ஆண்டவலிங்க நமக்கு எதுக்கிட்டி ஏட்டி எல்லாரும் அள்ளுங்க ஆளை கடல்ல போய் போட்டு வந்துருவோம் அப்படின்னு 8 பேர் அல்லுனா ஒவ்வொருத்தையும் கடலுக்குள்ள அள்ளி அள்ளி லிங்கத்தை எரிஞ்சா இந்த முப்படாதி மட்டும் விவரம் உள்ளவா என்ன செஞ்சா தெரியுமா இவ்வளவு காலம் பிழைச்சது இந்த லிங்கத்தை வச்சுதான் நம்ம பிழைச்சோம் அப்படின்னா ஆதி லிங்கத்தையும் சுவாதி லிங்கத்தையும் வலது கண்ணத்திலையும் இடது கண்ணத்திலையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டா ஒதுக்கி வச்சுக்கிட்டா அப்பந்தான் அம்மா முப்படாதிக்கு சொந்த முகம் ஒண்ணு இந்த ஆதிலிங்க சோதிலிங்கத்தினுடைய பெருமையால முப்படாதி அம்பாளுக்கு 3 முகம் அப்பந்தான் உற்பத்தி ஆகுது 3 முகம் அன்னையில இருந்தா 3 முகம் கொண்டவம் இந்த முப்படாதி அது வரைக்கும் அவளுக்கு சொந்த முகம் ஒண்ணுதான் எல்லாரும் கடலுக்குள்ள லிங்கத்தை போட்டா இவ ஆதிலிங்கம் ஜோதிலிங்கத்தை மட்டும் கண்ணத்துல ஒதுக்கி வச்சுட்டான் அம்மாளுக்கு 3 முகம் கொண்டு இருக்கா ஆமா இந்த பெருமாள் பார்த்தாரு லிங்கத்தை பறிக்க வந்தவர் வேலையை பார்க்கணும்ல கடலுக்குள்ள மீன் அவதாரம் எடுக்காரு மச்ச அவதாரம் எடுத்து எல்லா லிங்கத்தையும் முழுங்கி கைலாசத்துல கொண்டாந்து சேர்க்காரு பார்வதி என்னதான் 1 2 எண்ணுனால சிவபெருமான் கொடுத்தது 103 இங்க இருக்குது 101 காணும் 2 லிங்கம் யார்ட்ட இருக்கு இந்த முப்படாதி கண்ணத்துல ஒதுக்கி வச்சிருக்கா யா அண்ணன் யாம் புருஷன் சிவபெருமான் கொடுத்தது 103 நீ கொண்டாந்துருக்கிறது 101 ஆதிலிங்கம் ஜோதிலிங்கத்தை முப்படாதி வச்சுக்கிட்டால அதை வச்சு அவ கோடி தலைமுறைக்கும் பிழைச்சுக்கிடுவாள ஏ தங்கச்சி அதுக்கு ஒரு வழியத்தான் வச்சிருக்கேன் என்ன முப்படாதி கொட்டுனா 8 நாளைக்குள்ள கோட்டை எரியும்னு சாபம் கொடுத்துருக்கேன் கோட்டை எரிஞ்சதுன்னா அந்த லிங்கம் எரிஞ்சிரும்ல அப்ப சிவனும் நானும் நேருக்கு நேரம் நின்று சிரிச்சு சினந்தா முப்புறம் கோட்டை எரியும் அப்படின்னு கண்ணன் சொல்ல சிவனை கூப்பிட்டு அரியும் சிவனுமா சிரிச்சு சினக்காங்க அப்படி அரியும் ஜீவனமாக சிரிச்சு சினக்க முப்புறத்து கோட்டையாரே எரியுதையா முப்புறம் எரியும் போது அட்டகாளிகளும் எரியுதால அட்டகாளி 8 பேர் அவ அங்கோ எரியுதையா ஆவி அது பெரியலையா 8 பேர் உடலி எல்லாம் எரியுதையா 8 பேர் உடலி எல்லாம் 8 பேர் உயிர் மட்டும் பெரியலையா உயிர் மட்டும் பெரியலையா சிவனார நினைப்பார சிவனார நினைப்பாரோ ஐயாரனை நல்ல என்று ஆண்டவனை நினைக்கும் போது
ஐயா 8 பேரும் முப்பரத்து கோட்டையில தீப்பிடிச்சு எரியுதா? எரியுதா? 8 பேர் உடம்பெல்லாம் எரியுது. எரியுது. இந்த சீவம் மட்டும் பிரியல. உயிர் மட்டும் பிரியல. ஏன் பிரியல? என்ன? சீவம்ங்கிறது யாரு? சிவன்ல. சிவன் தானே. ஆமா. இந்த உடம்புல இருக்க சீவன் சிவன். சிவனு. உடம்புல இருக்க பிளம் தான் சக்தி பார்வதி. பார்வதி. உடலை வெட்டி சீவம் நினைக்கும். ஆமா. தூக்குங்கள. தூக்குங்கள பிணத்தை. அப்படிமாங்க சவம்ன்றுவாங்க சொல்லிடுவாங்க. ஜீவம் ஒன்னைக்கு சவம். சவம். அது மேல பிளம் ஒன்னைக்கு. ஆமா. ஏல இவன் இருந்து என்னைய போறான் தூக்குங்களே. பிளங்கட்டு போய் இருக்கான். ஆமா. அதனால இந்த சிவம் மட்டும் ஆமா 8 பேருக்கு சீவம் பிரியாம சிவனே சிவனேன்னு கூப்பிட ஆண்டவன் சொன்னாரு, ஏ மாப்பிள மாயக்கண்ணா ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டன்னு சொன்னது மாதிரி ஆயிப்போச்ச. இவன் 8 பேரை நம்ம எதுக்கு பிறவி செஞ்சோம்? அடங்காத மகுடாசுர அம்மாளுக்கு முன்னால இருக்காமல பலிபிடமா அவனை வத முடிக்கல 8 பேரை பிறவி செஞ்சோம். மகுடம் வரலாறு என்ன முடியலையே, அவன் என்ன அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடங்காத மகுடாசுரனை அடக்கிய அளவை 8 பேரும் பிறந்திருக்காள. நம்மளாம் ஆத்திரப்பட்டு 8 பேரை அக்கினியில எரிச்சிட்டோமே. வார்மியா மறுபடியும் பிறவி செஞ்சு மகுடனை வதமுடிக்க சொல்லுவோம். அடங்காத மகுடாசுரனை அடக்கியால பிறந்தவா அட்டகாளி 8 பேரு. அந்த மகுடன் சங்காரம் முடியாம நம்ம 8 பேரையும் அழிச்சிட்டோமே. வார்மியா மறுபடியும் பிறவி செய்யும்னு அறியுனல்ல சிவனும் முப்பரத்து கோட்டைக்குத்தான் இருவர்களும் வருவாரா அட்டகாளி 8 பேரை தீர்த்தங்கொண்டு தெளிப்பாரா திருப்பி ரொம்ப தட்டுவாரா அட்டகாளி 8 பேரும் அக்கினி யாகத்தில அட்டகாளிகள் பிறப்பாளா அக்கினி யாகத்தில அட்டகாளியாக பிறக்காளா மரபாளா மொழியழகா நீண்ட பல்லழகா வீரப்பல்லும் விரிசடையோ விரித்தாடும் தலைமுடியோ ஏ ஆங்கார ஓங்காரம்மா அட்ட காளியா பிறக்காலே பிறக்கும் போதே கூடாதி கேட்கால ஆண்டவா பகவானே எங்களை இதோடு 3வது பிறவி பிறவிஞ்சிருக்கிய. முத பிறவி நாகலோகம், 2வது பிறவி சந்தனமங்காவு, 3வது பிறவி முப்புரத்து கோட்டை. எங்களை பிறவி செய்த விவரம் என்ன அட்டகாளிகளும் காட்ட அந்த ஆண்டவனும் சொல்லுதாரே காளியரா 8 பேரை உங்களை பிறவி செஞ்ச விவரம் என்ன தெரியுமா? மச்சரிசி வனத்துல மகேந்திரகிரி பட்டணம் அங்க இருக்காம் பொல்லாத மகுடாசுரன். எருமத்தலை மனித உடலுமா இருக்கிறோம். மகிஷி என்றாலே எருமத்தலை தானே. இந்த எருமத்தலை கொண்டவன் மகிடாசுரன். அவ வலது கொம்ப சிலுப்புனாக்கா நடுநடுங்கோ அவன் இடது கொம்ப சிலுப்புனா ஈரேழு உலகம் எல்லாம் நடுநடங்கோ. அவ அடங்காத மகுடனுக்கு ஆனால் அழிவு இல்ல, ஆயுதத்தால் சாவு இல்ல, இரவிலும் பகலிலேயோ இறப்பு இல்ல வர வாங்கி அடங்காத மகுடாசுர இன்னல் பண்ணதா இடையூறு பண்ணதா ஐயா தேவர்கள மூவர்கள அட்டொழியம் பண்ணுதான மது
அது கோடம் சுமக்க சொல்லி மண்டையில கொட்டுவான் அவன் சொட்டு மாது குறைஞ்சுதானா ஏ சொல்லி சொல்லி அடிக்கான அவன் மானி பீடி மது குறைந்தா மண்டையில கொட்டுதானே அந்த தேவர்களை மூவர்களை இன்னல்கள் பண்ணுதானே இன்னல்கள் பண்ணுதானே அவட இடையூறுகள் நடத்துதானே இன்னல்களோ மண்ணுதானே நடத்துதானே ஏ அட்டகாலி 8 பேரா அடங்காத மகிழனத்தா மடகினத்தா சங்கரிக்க வேணுமம்மா இங்க போய் சங்கரிக்க வேணுமம்மா இங்க போய் சங்கரிக்க வேணுமம்மா சங்கரிக்க வேணுமம்மா அடி சிவபெருமா சொன்ன போதே கேக்கா இறைவா இப்பமும் உங்களுக்காக தானே எங்களை பிறவிஞ்சிருக்கீர் 8 பேரை சரி மகடனை போய் கொன்னுட்டு வாரோம் சம்காரம் செய்துட்டு வாரோம் அடங்காத மகடனை அழிச்சிட்டு வாரோம் எங்க 8 பேருக்கு சிவபெருமா என்ன தருவீரு என்ன சன்மானம் தருவீரு உழைப்புக்கேத்த ஊழிய வேணும்ல அவனை கொள்ளதுக்கு தான் எங்களை பிறவிஞ்சிருக்காரு அவனை கொன்னுட்டு வந்தா எங்க 8 பேருக்கு என்ன தருவீருன்னு என்ன முப்படாதி கேக்கா அப்ப சிவபெருமா என்ன கேட்டாலும் தாரேன் எல்லாம்லாம் நாங்க அளவுக்கு மிக ஆசைப்பட மாட்டோம் நாங்க 8 பேரும் மகடனை போய் சம்காரம் செய்து கொலை செஞ்சு வந்தா அவன் ஆனால அழிவில ஆயுதத்தால் சாவில வர வாங்கியிருக்கான் ஒரு பெண்ணால இறப்பு இருக்க கூடாதுன்னு வர வாங்கல அப்ப நாங்க 8 பேரும் பெண்கள் போய் வதம் முடிச்சுட்டு வாரோம் மகடனை கொலை செஞ்சுட்டு வாரோம் ஆனா 8 பேருக்கு சிவபெருமா என்ன தரணும் தெரியுமா எங்க 8 பேருக்கு நீர் சிவபெருமா ஒரு ஆளு எங்க 8 பேருக்கு புருஷனா இருக்கணும் ஆசைய பாரு ஆசைய எப்படி கேக்கா முப்படாதி விவரம் உள்ளவெல்லாம் அம்மா எடப்பாங்க கேக்கா பார்வதிக்கு எடப்பாங்க கொடுத்துட்டாரு அத போல எங்க 8 பேருக்கு நீர் புருஷனா இருந்தா நான் மகடனை கொன்னுட்டு வரேன் பார்த்தாரு சிவபெருமா காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம் தானே பெருசு காரியம் சாதிக்கணும் என்னன்னாலும் செய்யலாம் ஏ அம்மா 8 பேர்களா ஏ உச்சினி மகாலி ஏ இளங்க பார்வதி உப்படாதி நாகம்மா மாரியம்மா ஏ காளி ஏ கலகநாடி 8 பேருக்கு நான் ஒருதம் புருஷனா இருந்துக்கிட்டேன் மகடனை மட்டும் கொன்னுட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவன் அனுப்பி வைக்க அந்த அட்டகாலி 8 பேரும் ஏ மகடனை சங்கரிக்க மச்சரிசி வனமாதியில மாய கோட்டை வருவாளா மாய கோட்டை எப்படி தெரியுமா எப்படி அவன் கண்ணுக்கு மட்டும்தான் கோட்டை தெரியும் மத்த யாருக்கும் தெரியாதா அடங்காத மகுடங்கோட்டை அட்டகாலி வருவாளா மகுடனோட கோட்டைகளை 8 பேர் மண்கோட்டையை ஆக்குவாளா ஐய சூரனோட கோட்டைகளை இந்த முப்புடா தூள்கோட்டையை ஆக்குவாளா சூரனோட கோட்டையாளா முப்படாதி சொல் கோட்டையா ஆக்குவாளா அண்ணா அடங்காத மகடாசூரன் சாப்பாடு இல்லாம இருப்பான் சாராயம் இல்லாம இருக்க மாட்டான் மகடாசுரன் இருக்காமல பலிபிடத்துல மகடாசுரன் அவன் தானே கஞ்சி குடியாம இருந்தாலும் கல்லு குடியாம இருக்க மாட்டான் ஆறாமீனு ஐரமீனு கெண்டை கிளறு ஆட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு அவன் மது குடிச்ச வெறியிலதான் மயங்கி உறங்குதானே மகன் கல் குடிச்ச வெறியிலதான் கல் குடிச்ச வெறியிலதான் கண்ண சந்து உறங்குதானே கல் குடித்த வெறியிலதான் மகன் கண்ண சந்து உறங்குதானே அப்ப முப்புடாதி நினை
மிதிக்கால ஆமாமையா ஒரு மனிதனை உறக்கத்துல கொல்லக்கூடாதான் உறக்கத்துல கொண்டக்கூடாது ஊழி தோசம் தூக்கத்துல எழுப்பணும்னா தோசம்மா தோசமா இவனே மது குடிச்ச வெறியில எல்லாம் மதிமயங்கி உறங்குதான் புல் ட்ரிங்கிள் எல்லாம் இருக்கா அவன் புல் ட்ரிங்கில் இருக்கானோ ஆமா ஆமா உடனே முப்படாதி அம்மா எடுத்த ஒரு அவதாரம் அவதாரம் அவ வரையாடு சொருவம் கொண்டு மகிடம் மார்பில மிதிக்கா வரையாடு சொருவம் எடுத்து அம்மா மார்பில மிதிக்க அப்பமா அந்த பேய் எந்திக்க மாட்டாங்க அம்மாலான முப்புடாதி மறு சொருவம் எடுக்கால மதையான சொருவம் எடுத்து மிதிக்கதான் அவனுக்கு இளவம் வச்சுட்டு மெத்த முடித்த மாதிரி